ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, திருவிழாவோட 2வது பாட்டு. நைட்டு 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் வெளியே பேசிக்கிட்டு இருந்தோம். சரி எங்கள் அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் மாடியில் உட்காந்துட்ருக்காங்க. எது மேலே? திண்டு மேலே, காம்பவுண்ட் வால் இருக்கு பாருங்கள், அது மேலே உட்காந்துருக்குங்க. அத்தை பிள்ளைங்க எல்லாம் படுத்துருக்காங்க. அங்கே தீ எரிஞ்சது பார்த்தீங்களா? அது காலையில் தீக்குழி, அது பூ மிதிப்பாங்க பாருங்கள், அந்த நெருப்பில் நடப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நெருப்பு போட்டு வச்சிட்ருக்காங்க. 1 மணி 2 மணிக்கெலாம் எரிஞ்சிட்ருக்குது. அதுதான். அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு. அக்னி சட்டி எடுக்கிறாங்க. எல்லா குட்டீஸும் ரோட்டில் நின்றுட்டு ஆடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அத்தை பேரையும் கூட ஆடிக்கிட்டு தான் இருக்கான். அடுத்தது இது ஊர் ஃபுல்லாக அப்படியே கொண்டு வருவாங்க, அக்னி சட்டி கொண்டு வருவாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் வாசலில் சாமி நிற்பாங்க, பூசாரி. அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அவங்களுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் அந்த அக்னி சட்டியில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வருவாங்க. 2 பேருக்குமே தண்ணி ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அவர் திண்ணூறு பூசி விடுவார். இது ஊர் ஃபுல்லாக போய் சுற்றிட்டு வருவாங்க. நல்லாயிருக்கும். அதில் அந்த கொட்டை அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ரெடியாக அந்த குடத்தை தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக நிற்பாங்க. அடுத்து நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் என்னென்னா அவங்கவுங்க வீட்டு வாசலே நின்றுவாங்க. ஒரு சிலர் என்னென்னா கூடவே போவாங்க. கூடவே போயிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக நைட்டெல்லாம் நடக்குது. நைட்டு ஃபுல்லாக அப்படியே போயிட்டு அவங்க வீட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வேகமாக நின்றுட்டு தடியாக குடத்தையும் எடுத்து எண்ணெயும் எடுத்து வச்சுட்டு நின்றுவாங்க. நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்களும் கூடயே போயிட்டே இருந்தோம். ஆனால் இந்த தடவை அப்படிலாம் நாங்கள் போகலை. எல்லாம் டயர்டாயிடுச்சுங்க. என் பிள்ளைங்க, எங்கள் அண்ணி பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. பெரியவன் மட்டும்தான் முழிச்சிருந்தா. குட்டீஸ்லாம் தூங்கிடுச்சுங்க. நான் மட்டும் முழிச்சிருந்தேன். இது வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிருந்தேன். நான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. 6 வருஷமாக எங்கேயுமே போகாமல் திடீர்னு போய் புது இடத்துல போய் தூக்கமே வரலை. அன்றைக்கி ஃபுல்லாக இது எங்கள் அத்தை மருமக போகிறா பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோலேயே போனால் நான் அவளை காட்டவே இல்லை. என் அத்தை மருமக. ஃபஸ்ட்டு வீடியோவிலே அவளை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லவே இல்லை. செம்ம ஜாலியாக பேசுவாள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். திருவிழாவில் ஒரு டான்ஸ் ஸ்டெப் வர போட்டிருக்கா, அவளை எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். அதில் முளைப்பாரி போகும்போது டான்ஸ் ஆடுவாள். எதிர்பார்க்கவே இல்லை டான்ஸ் ஆடுறது, என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. பரவாயில்ல, கிராமத்துலேயும் இப்போ எல்லாமே என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் கூட கிராமம் தானே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது. பாருங்கள், எங்கள் சித்தப்பா எங்கே என்ன ஒரு ஃபங்க்ஷன், என்ன முளைப்பாரி எடுத்தாலும் சரி, அக்னி சட்டி எடுத்தாலும் எல்லாத்துக்கும் அந்த ஊரில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் கூடயே தான் போவாங்க. எங்கள் சித்தப்பா கூடயே தான் போனார். போனவரை நான் ஒம்பளுத்து, சித்தப்பா ஹாய் சொல்லுங்கள், கை காட்டுங்க அப்படின்னு சொல்லி விடவே இல்லை சித்தப்பாவை. அப்புறம் சித்தப்பா ஹாய் சொல்லிட்டு தான் போனாங்க. நான் ஊருக்கு வரும்போதே ஃபஸ்ட்டே சித்தப்பாட கேட்டேன், சித்தப்பா வீடியோலாம் எடுக்கலாமா, யாரும் எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன இருக்குது, நம்ம ஊரில் நடக்கிறத நீ வீடியோ எடுத்து காட்ட போகிற, எல்லோரும் பார்க்க போகிறாங்க, சந்தோஷம்தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எடுக்கலாம் அப்படின்னாங்க. இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூக்குழி மிதிக்கிறது, அதுக்கப்புறமா இன்னும் அடுத்து காலையில் என்னமோ சொன்னாங்க, பால் குடம் எடுக்கிறது. அது ஒன்று தான் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். என் தங்கச்சி பால் குடம் எடுக்க போனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு. இவன் எங்கள் அத்தை பேத்தி, கல்யாணம் ஒரு பையன் இருக்கான். ஒரே குஷி, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் அவங்க ஹஸ்பண்டு. மொட்டை அடிச்சிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஜாலியாக. நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நினைக்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ ஜாலியாக இருக்கோன்னு சொல்லிட்டு. 6 வருஷம் கழித்து போகிறோமா, ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் பூசாரி பொண்ணு. எனக்கு யார் இந்த பொண்ணுன்னு தெரில. அப்புறம் எனக்கு சொன்னாங்க, எனக்கு உங்களை தெரியுங்க, நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. நானும் மறந்துட்டேன். நிறையா பேர் இது மாதிரி திருவிழாவில் என்கிட்ட பேசினாங்க, எனக்கு யாருன்னு உங்களை தெரியலையே அப்படின்னு சொன்னேன். சின்ன பிள்ளைலேருந்து வர்றீங்க, நாங்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் தான் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம தான் மறந்துட்டோம், ஆனால் நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், மறந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வந்துட்டாங்க. சித்தி ஒரு குடம் தண்ணி எடுத்து வச்சுட்டு நிற்கிறாங்க. எங்கள் அப்பா நிற்கிறாங்க.
எல்லாருமே வந்து வாசலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாலாம் ஆக்சுவலாக தூங்கிட்டு இருந்தாங்க. சித்தப்பா போய் அப்பா எழுப்பிடுன்னு சொல்லி நான் போய் எழுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரெடியாகி வந்து நின்ட்டாங்க. ஒரே ஜே ஜே ஜேன்னு சரி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு சத்தம் தான், கொட்டு தான். தூக்கம்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக செம ஜாலியாக இருந்துச்சு. அதோட அது என்ன இது செய்வாங்க, அது என்ன மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க பாருங்கள். அதுதான் முறப்பையனுக்கு ஊற்றுறது, அதை ஊற்றுறது, இதை ஊற்றுறதுன்னு அது இன்னும் ஜாலியாக இருக்கும். இந்த பாருங்கள் எண்ணெய் அதில் ஊற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. குட்டீஸ்லாம் பாருங்கள் தூங்குதுங்களா? ஆஹா, நம்மளோட அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அந்த அக்னி சட்டி எவ்வளோ சூடாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியவே தெரியாது. இவர் தான் கோயில் பூசாரி. இவர் தான் வந்து பூ மிதிப்பார். அவ்வளோ வேகமாக ஓடிட்டு வருவார். அதுவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அடுத்த வீடியோவில் போடுறேன். எல்லாருமே வந்து அந்த அக்னி சட்டியை தூக்கிட்டு வர்றது, அந்த ஊரெல்லாம் ஃபுல்லாக நடக்கிறது, கூடவே போவாங்க எல்லாருமே. லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுறாங்க. அக்னி சட்டிக்கு குடிச்சிட்டு அவங்க காலில் விழுந்து கும்பிட்றாங்க பாருங்கள். சித்தி, சித்தப்பா, பிள்ளைங்க, சித்தி பொண்ணு, எங்கள் அப்பா எல்லாருமே விழுந்து கும்பிட்றாங்க. நான் வந்து வீடியோலேயே தான் இருக்கேன். நான் வந்து எதுவுமே என் முகத்தையும் அந்தளவு காட்டுறதில்ல. அதுக்கப்புறம் போய் எங்கள் சாமி காலில் விழுந்து கும்பிட அதிலெல்லாம் இல்லை. நான் எதுலேயுமே இருக்க மாட்டேன். நான் எல்லோரையும் வீடியோ எடுக்கல தான் இருந்துகிட்டு இருந்தேன். யூடியூப் எடுக்கிறதுலையே இப்படியே இருன்னு சொல்லி திட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்பாவெலாம். சொந்தக்காரவங்க, சித்தப்பா, சித்தி எல்லாம் திட்டுவாங்க. ஏண்டி இப்படி எல்லாருமே திட்ட தான் செய்வாங்க. இதெல்லாம் எதுக்கடி உனக்கு தேவையான்னு சொல்லி சரி இறங்கியாச்சு செய்வோமேன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு கூடவே போகிறவங்க சித்தியெல்லாம் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நம்ம போய் படுப்போம், நம்ம என்ன ஊரெல்லாம் நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் படுக்க போனேன். படுத்தா ஒரு சொட்டு கூட தூக்கம் வரல. எங்கள் பாருங்கள் அத்தை பிள்ளைங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு வருவோம், ஒரு நாள் தானே தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. எங்கள் அத்தை பிள்ளைங்களாம், இவன் எங்கள் சித்தி பொண்ணு. அங்கே பாருங்கள் அடுத்து பூக்குழி மிதிக்கிறதுக்காக எங்கள் அத்தை பொண்ணு, ஒரு அத்தை பொண்ணு வாசு தெளித்து கோலம் போடுறாங்க. இங்கே பாருங்கள் இதான் பூக்குழி. நான் சொன்னேன்ல பூ மிதிக்கிறது, பூக்குழின்றேன் சாரி, பூ மிதிக்கிறது. ஃபஸ்ட்டு தீ எரிய வச்சுருந்தாங்க. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெருப்பு பாருங்கள், அப்படியே குபுன்னு நெறிஞ்சிக்கிட்டு இருக்குது பயங்கரமாக. நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.